தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் என்ன விவரம்? முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜூலை இறுதியிலோ அல்லது ஆகஸ்டினுடைய முதல் வாரத்திலோ நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன்படி ஜூலை 2ஆம் தேதி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை ஏறக்குறைய 20 நாட்களுக்கு துறை வாரியாக முதலமைச்சர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை தனித்தனியாக சந்தித்து அந்த துறையினுடைய தேவை என்னவாக இருக்கின்றது, கடந்த கால நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டு விட்டதா, அந்த துறை சார்ந்து பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதையெல்லாம் ஒவ்வொரு நாளிலும் முதலமைச்சர் கேட்டறிய இருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு 15 to 18 நாட்கள் அளவுக்கு அது நீண்டு செல்லக்கூடிய விதமாக ஒவ்வொரு நாளும் தலைமைச் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. அதன்படி ஜூலை 2 முதல் 22ஆம் தேதி வரை ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். அதோடு சேர்த்து இந்த தொலைநோக்கு திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டது, வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் என்று. எனவே தாவேக அரசு அறிவித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஓராண்டில் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள், 3 ஆண்டில் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள், 5வது ஆண்டில் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் என்று 3ஆக பிரித்து அவற்றையெல்லாம் நிதிநிலை அறிக்கையில் எவ்வாறு இடம்பெற செய்ய வேண்டும், அதிக நிதி தேவைப்படக்கூடிய திட்டங்களை எல்லாம் 3 ஆண்டு காலத்திலோ அல்லது 5 ஆண்டு நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலோ செயல்படுத்தக்கூடிய விதமாக வாக்குறுதிகளை 3 வகையாக பிரித்து அவற்றை நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பது தொடர்பாகத்தான் 15 முதல் 18 நாட்கள் என்ற அளவிலே தலைமைச் செயலகத்தில் ஜூலை 2 முதல் ஜூலை 22 வரை முதலமைச்சர் தொடர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் பிறகாக நிதிநிலை அறிக்கை குறித்த இறுதி முடிவுகள் எட்டப்பட்டு ஜூலை மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது ஆகஸ்டினுடைய முதல் வாரத்திலோ தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன் ஜூன் அறிக்கையில் அறிவிப்பது தொடர்பாகத்தான் எல்லாம் 3 ஆண்டு காலத்திலோ அல்லது 5 ஆண்டு நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலோ செயல்படுத்தக்கூடிய விதமாக வாக்குறுதிகளை 3 வகையாக பிரித்து அவற்றை நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பது தொடர்பாகத்தான் 15 முதல் 18 நாட்கள் என்ற அளவிலே தலைமைச் செயலகத்தில் ஜூலை 2 முதல் ஜூலை 22 வரை முதலமைச்சர் தொடர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் பிறகாக நிதிநிலை அறிக்கை குறித்த இறுதி முடிவுகள் எட்டப்பட்டு ஜூலை மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது ஆகஸ்டினுடைய முதல் வாரத்திலோ தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதன் பிறகாக நிதிநிலை அறிக்கை குறித்த இறுதி முடிவுகள் எட்டப்பட்டு ஜூலை மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது ஆகஸ்டினுடைய முதல் வாரத்திலோ தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.